அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம். ஒரு சிஷியர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கருங்குட்டி சாத்தான் உபாசனை பற்றி சொல்லுங்கன்னு. அதுக்காக தான் கருங்குட்டி சாத்தான் உபாசனை போடுறேன். இந்த கருங்குட்டி சாத்தானை எப்படி வசியம் செய்வதுன்னு பார்த்தா, அமாவாசை அன்று இரவு 1 மணிக்கு ஒரு சந்தனத்தில் ஒரு ஆண் பாவை செஞ்சுக்கணும். சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சந்தன மரக்கட்டையிலையும் செஞ்சுக்கலாம். அப்படி சந்தன மரக்கட்டையில் அதுங்க சந்தன பவுட்ரு வாங்கி அதில் ஒரு ஆண் பாவை செஞ்சுக்கணும். அந்த ஆண் பாவைக்கு புரியுதுங்களா, கண்ணு திறக்கணும். ஒரு கருமையால் கண்ணு திறக்கணும். அந்த ஆண் பாவிக்கு கண்ணு திறந்துட்டு அது ஒரு வாழை இலையிலையோ ஒரு தாம்பல் தட்டிலையோ வச்சிடணும். அதுக்கு பக்கத்தில் அதுக்கு காலாந்த படையல் போடணும். முக்கியமாக ஒயின் வைக்கணும். ஒயின் கருவாடு எல்லாமே பச்சையாக தான் வைக்கணும். பன்றி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி எல்லாமே பச்சையாகவே வைக்கணும். அவுள் பொரிக்கடலை, பால், பழம், வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சா போதும். வேறு எந்த பழம் வைக்க தேவை. இதை வச்சுட்டு இதுக்கான சக்கரம் கொடுத்துருக்கேன். அந்த சக்கரத்தை ஒரு 3க்கு 3 சக்கரத்தில் வரிஞ்சு பிராண பிரதிஷ்டை செய்து அந்த சக்கரத்தை அந்த பாவைக்கு மேலே வச்சிடுறீங்க. அந்த சக்கரத்துக்கு வாசனை திரவியம் தடவிக்கிறீங்க. அந்த சக்கரத்துக்கு வாசனை திரவியம் தடவிட்டு அந்த பாவைக்கு மேலே வச்சிடுறீங்க. வச்சுட்டு இந்த படையில் போட்டு ஊதுவத்தி தூபதீபம் காட்டுறீங்க. தூபதீபம் காட்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இந்த மந்திரத்தை தினந்தோறும் 1008 உரு கொடுக்கணும். 21 நாளைக்கு இந்த மந்திர உரு கொடுத்தாகணும். 21 நாளும் இந்த படையில் வச்சாகணும். பன்றி இறைச்சி வச்சாகணும், ஆட்டுக்கறி இறைச்சி வச்சாகணும், கோழிக்கறி இறைச்சி வச்சாகணும், எல்லா இறைச்சியும் வச்சாகணும். வைக்கிறீங்க. வச்சுட்டு அதுக்கான மந்திரத்தை மூல மந்திரம் நான் இதில் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓம் கருங்குட்டி தான் கணக்குட்டி சத்தன்னு மந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை உச்சரிங்க. 1008 உரு தினந்தோறும் கொடுங்க. இந்த 21 நாளில் குட்டிச்சாத்தான் வசியமாயிடும். குட்டிச்சாத்தான் வசியமாயிடுச்சுன்னா கருங்குட்டி சாத்தான் ஒரு சாலிகிராம கல் உங்கள் கையில் கொடுக்கும். சாலிகிராம கல்லையும் நீங்கள் அந்த மேலே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா தகுடு, அந்த தகுடையும் உங்கள் கையில் கொடுக்கும். அந்த தகுடு எடுத்துன்னு ஒரு தாயத்தில் போட்டு, ஒரு தங்க தாயத்தில் போட்டு அடைச்சி அதை தாயத்தாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த சாலிகிராம கல்லை ஒரு தாம்பல் தட்டில் விபூதி வச்சு அந்த தாம்பல் தட்டு மேலே சாலிகிராம கல்லை வச்சிடணும். இப்போ நீங்கள் குறி சொல்ல போகிறீங்கன்னா சாலிகிராம கல்லை எடுத்து கையில் வச்சுருந்தா குறி சொல்லணும். அந்த சாலிகிராமம் வச்சு தான் அஷ்டகர்மமும் பண்ணணும். சாலிகிராம கல்லை வச்சு தான் அஷ்டகர்மமும் பண்ணணும். அந்த கல் எடுத்து கையில் வச்சாலே போதும். நீ என்ன நினைக்கிறீ அதை சொல்லும். குறி எதிரில் உட்காருனாங்கன்னா நீ இந்த ஊர்லேருந்து வந்துக்கிற, இந்த பேர், இந்த விஷயம் இதுக்காக தான் வந்துக்கிறேன்ட்டு அனைத்து விஷயத்தையும் சொல்லும் அந்த சாலிகிராம கல். கருங்குட்டி சாத்தனை பொறுத்த அளவுக்கு சித்தி எடுக்கிறீங்கன்னா கையில் சாலிகிராம கல் உங்களுக்கு கொடுக்கும். இந்த கருங்குட்டி சாத்தான் மிக 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 அற்புதமான ஒரு குட்டி சாத்தான், சக்தி வாய்ந்த ஒரு குட்டி சாத்தான். இப்போ மாந்திரிகர்கள் எல்லாமே இந்த குட்டி சாத்தனை தான் பயன்படுத்துவாங்க. எதனால் இந்த குட்டி சாத்தனை பயன்படுத்துவாங்கன்னா அஷ்டகர்மத்தை நின்று அடிக்கும். அந்த அஷ்டகர்ம வேலைகளை வசியம், மோகனம், ஆக்கர்ஷணம், வித்தியாசனம், பேதனை இருக்குது பார்த்தீங்களா, 8 விதமான அஷ்டகர்மத்தையும் நின்று வேலை செய்யும். ஒரு பொருளை எடுத்து போயிட்டு எதிர் வீட்டை வச்சுட்டு வேணால் எடுத்து வச்சுட்டு வந்துடும். ஒரு விபூதியை குங்கத்தையும் மறைச்சி வச்சுட்டு அதை எடுத்து என் கையில் கொடுனா எடுத்து கொடுக்கும். ஒரு பூவை எடுத்து கொடுனா கொடுக்கும். இப்போ மூலிகை, சில மூலிகை உங்களுக்கு தெரியாது மைய அரைக்கிறதுக்கு, அதன் கையில் சொல்லிட்டீங்கன்னா, ஒரு வனத்து உள்ள போயிட்டு அதன் கையில் சொல்லிட்டீங்கன்னா அந்த மூலிகை இருக்கிற இடத்த கரெக்டாக காமிச்சிரும். அந்த மூலிகை இருக்கிற இடத்த கரெக்டாக காமிச்சிரும். அந்த சாலிகிராம கல் எடுத்து கையில் வச்சிங்கன்னா கூறி அற்புதமாக ஓடும். ஜாலம் காட்டலாம், அஷ்டகர்மம் பண்ணலாம், குறி சொல்லலாம், அனைத்தும் சொல்லலாம். ஆனால் நல்ல ஒரு அமாவாசையில் இது பச்சையாக தான் படையில் வச்சாகணும். இதை அவிக்கவோ ஒரு உப்பு காரம் மிளகு போடுவோ இதையுமே பண்ணக்கூடாது. கறி படையல் பச்சையாக தான் வச்சாகணும். அந்த 21 நாள் நீங்கள் கவிச்சு சாப்பிடக்கூடாது. கணவன் மனைவி ஒன்றா இருக்கக்கூடாது. சுத்தம் பத்தமாக இருக்கணும். ஒரு வேளை தான் சாப்பிடணும். இந்த குட்டி சாத்தானை வசியம் பண்ணதுக்கு முன்னே சுடுகாட்டில் போயிட்டு ஒரு பிள்ளையார் சுடுகாட்டில் போயிட்டு சாம்பலை பிடிச்சி சாம்பலில் ஒரு பிள்ளையார் செய்து அந்த பிள்ளையாருக்கு படையில் போட்டு உத்தரவு கேட்டுன்னு வரணும். இது மாதிரி இந்த குட்டி சாத்தனை வசியம் பண்ண போகிறேன், இந்த குட்டி சாத்தனை சீக்கிரம் வசியம் என்ன, அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்க அந்த பிள்ளையார்கிட்ட உத்தரவு, கொழுக்கிட்ட, சுண்டல் எல்லாமே வச்சு ஒரு கோழி அறுத்து பலி கொடுத்து அந்த பிள்ளையார்கிட்ட உத்தரவுக்கு சொல்லிவிட்டு வந்துட்டிங்கன்னா 21 நாளில் இந்த குட்டி சாத்தம் உங்களுக்கு வசியமாயிடும். 21 நாளில் வசியமாச்சுன்னா நீங்கள் எல்லா வேலையுமே செய்யலாம். அதுக்கான எந்திரம் கொடுத்துருக்கேன், அதுக்கான மந்திரம் கொடுத்துருக்கேன். இதில் எதுவும் சூட்சமத்தை நான் மறைக்கலை.
புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதில் ஏதாவது பிழை இருந்தாலும் என்னை கேளுங்க, தைரியமாக கேளுங்க. உங்களுக்கான பதில் நான் சொல்லுவேன்.